பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம யோபுவின் புஸ்தகத்திலிருந்து சில வேத பகுதிகளை குறிப்பா தியானிக்கலாம். அதற்குரிய வேத பகுதி யோபு 1 அதிகாரம் 11வது வசனமும், யோபு 2வது அதிகாரம் 5வது வசனமும், ஜாப் சாப்டர் 1 verse 11, ஜாப் சாப்டர் 2 verse 5. முதலாவதாக யோபு 1 அதிகாரம் 11வது வசனத்தை பார்ப்போம். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இந்த வார்த்தைகளை சொல்றது சாத்தான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யோபுவின் சரித்திரத்தை எல்லாருமே அறிந்திருக்கிறோம். அதுவும் இந்த பகுதியில சாத்தானானவன் பூமி எங்களும் சுற்றி திரிந்து தேவ சந்நிதியில தேவனுக்கு நேரா வரும்போது தேவனே கேட்கிறாரு, என்னுடைய தாசனாகி யோபின் மேல கவனம் வைத்தாயோன்னு சொல்லிட்டு. அப்போ சாத்தான் கர்த்தர்கிட்ட என்ன சொல்றான், யோபு விருதாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீங்க அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையெடுத்து பாதுகாக்கிறீங்க, அது மாத்திரம் இல்லாம அவனுடைய கைகளின் கிரியைகளையும் ஆசீர்வதிக்கிறீங்க, தேசத்துல அவனுடைய சம்பத்தும் பெருகி இருக்கு, அதனாலதான் உங்களை வணங்குறான். ஆனா நீங்க அவனுக்கு உண்டானவை எல்லாத்தையும் தொடுவீங்கன்னா அப்போ அவன் உங்களுடைய முகத்துக்கு எதிரே உங்களை தூஷிக்கானோ பாரும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்றான். அப்பவும் தேவன் என்ன சொல்றாரு, அவர் தொடுறேன்னு சொல்லல, சரி நான் உன் கையில இதை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுமோ பண்ண, ஆனா அவன் யோபு மாத்திரம் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் தேவன் உறுதியா சொல்றாரு. அதுதான் இந்த வசனம் நம்மளுக்கு காண்பிக்குது. அதே போல 2வது பகுதியில சாத்தான் அவனுக்கு உண்டானவற்றை எல்லாம் தொட்டுட்டு அதில் எந்த விஷயத்துலையுமே யோபு தூஷிக்கலன்னு தெரிஞ்சதும், நீங்கள் அவனுக்கு உண்டானவை எல்லாத்தையும் தான் தொட்டீங்க, ஆனால் அவனுடைய உடம்பு அதாவது மாம்சத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சரீர பிரகாரமாக அவனுக்கு தனிப்பட்ட விதத்தில் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாதனால அவன் அமைதியாக இருக்கான், அதுலேயும் கை வச்சு பாருங்க, அப்போ உங்களை தூஷிப்பான் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அப்பவும் சரி நீ அவனுடைய மாம்ச பிரகாரமாகவும் கை வச்சுக்க, ஆனாலும் அவனுடைய பிராணனை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்து அனுப்புறாரு. இதையெல்லாம் ஆண்டவர் அறிந்தவரா அவனுக்கு உத்தரவு கொடுத்து அனுப்பும் போதும் சாத்தான் என்ன செய்கிறான், யோபுவை எல்லா விதத்திலையும் நிலைக்குலைய செய்கிறான். யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தவரா, தன்னுடைய சரீர பிரகாரமா எல்லாவற்றிலையும் பலவீனப்பட்டவரா இருக்காரு. அப்படி இருக்கும் போதும் தேவனை எந்த விதத்திலையும் அவர் தூஷிக்கல. இந்த விஷயங்கள்ல நாம ஒண்ணு கற்றுக்கொள்ளலாம். சாத்தானுக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சிருக்கு. சாலமோன் தன்னுடைய சங்கீதம் 127வது அதிகாரத்துல 1 வசனத்திலயும் 2வது வசனத்திலயும் சொல்லியிருப்பார் இல்லையா, கர்த்தர் வீட்டை காட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் வருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது வருதான்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு வீட்டையும் ஒரு நகரத்தையுமே கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறது தான் பாதுகாப்பு தரும்னா, அவர் உண்டாக்கின மனுஷனை அவர் பாதுகாக்கிறதுனால மாத்திரம்தான் அவன் இம்மட்டுமாய் நல்ல பாதுகாப்புடன் இருக்கான். அதை அறிந்து வைத்திருக்கிற சாத்தான் இந்தபடியான ஒரு கேள்வி எழுப்புறான். ஆனா நாம அநேக நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு தருகிற ஒவ்வொரு பாதுகாப்பையும் நம்ம மறந்து போனவர்களா இருக்கிறோம். அதனால்தான் சாத்தான் இந்தபடியா இதுல கை வச்சா இவங்க இப்படி மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு சில சோதனைகளை நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல அனுமதி கேட்டுக்கொண்டு நம்மளுக்கு அந்த சோதனைகளை கொடுக்கும் போது நாம என்ன ஆகிறோம், அதுல மனமடிவாகிறோம். ஆனா இத்தனை காலமா நம்மளை காத்து கொண்டிருந்த அந்த ஆண்டவருடைய கிருபையை மறந்து விடுகிறோம். இந்த இடத்துல யோபு ஒரு நாளும் அதை மறக்கல. யோபு ஆண்டவரை இறுக பற்றி பிடித்து கொண்டிருந்தான். அந்த ஒரு நிலையில நாம இருக்கோமா, நம்ம ஒரு நாளும் இதை மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை காத்து கொண்டிருக்கிறதுனால தான் நாம இவ்வளோ இந்த மட்டுமா நிலை நிற்கிறோம். இங்க ஒரு முறை இல்ல 2 முறை யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருடைய சரீரம் முதற்கொண்டு நிலைக்குலை வைக்கும்படி சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்படி இருந்தும் யோபு எந்த விதத்துல ஒரு நிலைப்பாடோடு இருந்தாரு, அந்த நிலைப்பாடு நமக்குள்ளார இருக்கா நம்ம நிதானிச்சு பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற ஒரு சின்ன சின்ன மனமடிவான விஷயங்களுக்கும் நெருக்கங்களுக்கும் நம்ம சீக்கிரமா விழுந்து போகிறவர்களா இருக்கிறோம். நமக்கு தேவனை தவிர வேறு போக்கு இடம் ஏது, அவரை இல்லானா நம்ம யார் இடத்துல போய் முறையிட முடியும், அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமும்
கோட்டையும் கண்மலையுமா இருக்காரு. அவரை நோக்கி பார்க்கணும். அவர் நமக்கு செய்கிறதெல்லாம் நன்மைக்கு, அவர் நமக்கு அனுமதிக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு நாம உணர்ந்தா மட்டும்தான் சாத்தான் இப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு வரும்போதும் நாம தைரியமா நிற்க முடியும். சில நேரங்களில் நம்மளுடைய பாவங்கள் நமக்கு சோதனைகளை கொண்டு வரும். நம்மளுடைய பாவங்கள் நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிக்கலாம். ஆனா இந்த இடங்கள்ல சாத்தான் சில சோதனைகளை கொண்டு வருவான். அப்ப நம்ம நிலையா இருந்தோம்னா தேவனுடைய அனுகிரகமும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ரெட்டத்தனையா கொடுப்பாருங்கிறத இந்த வேத பகுதிகள் நம்மளுக்கு காண்பிக்குது இல்லையா? இதை நம்ம பார்த்து நாம ஒரு நாளும் ஒரு சில சோதனைகளை சாத்தான் கொண்டு வரும்போது அதுல மனமடிவாக கூடாது. அதுவும் அடுத்தடுத்த சோதனைகள் நம்மளுக்கு சில நேரங்களில் வாழ்க்கையில வரும், உபத்திரவம் வரும். ஆனாலும் நம்ம உறுதியா நிற்போமே, ஆனால் நம்ம தேவனுடைய மகிமையை காண்போம் அப்படிங்கிறத தேவன் இந்த வேத பகுதியிலிருந்து நம்மளுக்கு உணர்த்துறாரு. அதற்காக தேவனுக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சாத்தான் எங்களை சோதிக்கும்படியா நிறைய உபத்திரவங்களை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம். ஆனாலும் நாங்க அதுல மனமடிவாக கூடாது தகப்பனே. அப்பா, இந்த இடத்துல யோபு இடத்துல நாங்க அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் தகப்பனே. அப்பா, தனக்கு உண்டானவற்றை இழந்த போதும், தன்னுடைய சரீரம் சுகவீனப்பட்ட போதும், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய மனைவி எல்லாரும் அவங்கள வெட்கப்படுத்தின போதும், எந்த ஒரு நிலையிலும் ஆண்டவர் செய்வது எதுவுமே நன்மைக்கே என்று யோபு அறிந்திருந்தார் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு அந்த ஒரு மன உறுதியும் அந்த நிலைப்பாடும் கொடுங்க ராஜா. அப்பா, சாத்தானவன் எங்களுடைய விஷயத்துல கை வைக்கிறவர் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், அதற்கு நீங்க அனுமதி கொடுத்திருக்கலாம் தகப்பனே. ஆனால் எங்களுக்கு உங்களை விட்டா வேறு போக்கிடம் இல்லை தகப்பனே. அப்பா, எங்களுக்கு உங்களை விட்டா வேறு வழி இல்லை தகப்பனே. நீர் மாத்திரமே எங்களை காத்து கொண்டிருக்கிறீங்க. உம்முடைய பாதுகாப்பு இல்லைன்னா நாங்க ஒரு நாளும் நிற்க முடியாத தகப்பனே. இம்மட்டுமாய் காத்து கொண்டிருப்பது உம்முடைய கிருபை. அந்த கிருபையை எங்களை விட்டு விலக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்தப்படியான சோதனைகளிலும் நாங்க நிலையாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு தயவு பாராட்டுங்க ராஜா. அப்படியே நீங்கள் செய்ய கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே. ஆமென், ஆமென்.